Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டில இருந்து ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு காலையில தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது நீங்க யுஜி அட்மிஷனுக்காக 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படினா உங்களுக்காகவே ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிடிஎஃப்ல உங்களுடைய பேர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபைனல் செலக்ஷன் சரிங்களா? இந்த லிஸ்ட் வந்து உங்க பேர் இருந்துச்சு அப்படினா நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் ஏது பண்ணனும் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். ஏன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டில இருந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து போட்டுருக்கீங்க. கவுன்சிலிங்காக வந்து பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல வந்து ஒரு சில சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து இருக்கு. அதை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிளியர் பண்ண போறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு காலையில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான், அதாவது அகாடமிக் ஸ்ட்ரீம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அகாடமிக் ஸ்ட்ரீம் 7.5 ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கால்டு ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட வந்து 31 பேஜ் வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் மெம்பர் எவ்வளோ ஸ்டூடெண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 1959 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா? அப்போது எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இந்த இடத்துல, ப்ரோ இப்போ இதில் என் பேர் வந்து இருக்குது அப்படின்னா நான் வந்து செலக்ட் ஆகிட்டேனா எனக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது. இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் தான். நீங்கள் உங்களுக்கு சீட் வந்து எப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 19 அன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா 18 சரிங்களா? இன்னைக்கு 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நம்ம வழக்கம் போல் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 7.5 குவாட்டா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கால்ட் ஃபார் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு நியூன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் காமிச்சேன் பார்த்தீங்களா? அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிரும். அதை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ பேர் இருக்கக்கூடியவங்க வந்து கோயம்புத்தூர் வந்து போய் அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு டேரெக்டாக கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான் சரிங்களா? நீங்கள் நேரடியாக வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிக்கு வந்து போகணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆன்லைன் கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நந்தினி அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்து ஏல இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்மா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மெயில் கண்டிப்பாக வந்திருக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய 1959 பேருக்குமே மெயில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அதில் யார் செலக்ஷன் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மெயில் வரும். அப்போ வந்து மாடிஃபிகேஷன் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் வந்து வந்துடும். அந்த மெயிலை நீங்கள் வந்து மாடிஃபை வந்து பண்ணிக்கலாம். அது என்னைக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு 19ஆம் தேதி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்குள்ளே தான் நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளான்னைக்கு அதாவது 20ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் போகணுமா போயிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறா இருந்தாலும் சரி, மற்றபடி ஃபீஸ் வந்து பே பண்ணுறா இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து எல்லா சீட்டையும் நீங்கள் அங்கே வந்து பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர் அடுத்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து 20ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மெயில் வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல சைன் இன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடியும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருப்பீங்க இல்லையா? அப்போ ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா? தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி இண்டிவிஜுவல் டேஷ்போர்டு. அந்த டேஷ்போர்டில் தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தெரிஞ்சிடும் எந்த காலேஜ் வந்து வந்திருக்கு, சீட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த இடத்துல நீங்கள் 20ஆம் தேதி வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுறா இருந்தாலும் கட்டிக்கலாம். சீட் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா? ஏன்னா இதில் இருக்கக்கூடிய 1959 பேருக்குமே வந்து சீட் வந்து கிடைக்காது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன ப்ரோ இப்படி கொஞ்சம் நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலையில் நினைக்கலாம். இதுதான் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை சரிங்களா? இப்போ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இப்போ டாப் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து தப்பு கிடையாது. நல்லா ஏன்னா ஒரு படிப்புக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு எஜுகேஷன் தான். எஜுகேஷன் தாண்டி நல்ல ஒரு காலேஜ் சீட்டு கிடைச்சாதான் உங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போல்லாம் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு சீட்டு எந்த காலேஜுக்கு வந்து சீட்டு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் போயிட்டு உங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி இங்கே போய் கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை ப்ரோ நான் வந்து ஏற்கனவே ஒரு காலேஜில் வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டேன், அங்கே காலேஜ் எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, பட் அது வந்து எனக்கு பிடிக்கல, நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க
என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வாங்கணும். வாங்குறதுக்கு வந்து அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட்டை எடுத்து நீங்கள் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாருமே கிடையாது. யாரெல்லாமே வந்து வேறு காலேஜில் சீட் வந்து வாங்கி உங்களுடைய டிசி மார்க் ஷீட்லாம் நீங்கள் வந்து உள்ளே கொடுத்துட்டீங்களோ அவங்க மட்டும் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் உள்ளே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறாங்க, ப்ரோ நான் போட்ட காலேஜ் வந்து எனக்கு வந்து பிடிக்கல, எனக்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லைடிங் ப்ராசஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது அந்த காலேஜுக்கு நீங்கள் வந்து அதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணி அதிலே ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். சரியான ரீசன் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை விட பெட்டராக ஏதாச்சும் வந்து எனக்கு காலேஜ் வந்து இருக்கணும், எனக்கு சரியான ஒரு ரீசன் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனுமே வந்து எல்லா யூனிவர்சிட்டிலுமே உங்களுக்கு வந்து இருக்கும். அது நிறைய பேர் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வேறு உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சம்மந்தமாக ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் காலையிலே வந்தது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம வீடியோவில் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா நானுமே கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் தான் இருக்கிறேன். உங்களுக்கு வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக இந்த அட்மிஷன் சம்மந்தமாக ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அங்கே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அங்கே ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் அபவுட் பேஜில் போயிட்டு இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கனாலே இன்ஸ்டாகிராமோடைய லிங்க் கொடுத்துருப்பேன். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த இதில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். அதில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா யூடியூப்ல வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறதுனால வித்தின் செகண்டில் உங்களுக்கு வந்து அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்தெந்த யூனிவர்சிட்டிலேருந்து ரிசல்ட் இப்போ ஃபைனல் இயர் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் ஈஸியாகவே பார்த்து வந்து தெரிஞ்சுக்க முடியும். வேறு என்ன அப்டேட்னாலும் நம்ம சேனலை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி அப்டேட்ஸு, கவுன்சிலிங்கு, அட்மிஷன்ஸு, எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேனல் உங்களுக்கு கொடுத்துட்ருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டை சந்திப்போம். தேங்க்யூ.